ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பக்கத்து வீட்டில் சுமதி, இவளுக்கு வயசு 46. இவளுக்கு ஒரு பொண்ணு ரம்யா. அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்க கணவர் பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் வயசானவர். இவங்க வீட்டில் எது சமைச்சாலும் அவ்வளோ வாசனையாக இருக்கும். பக்கத்து வீட்டு வரைக்கும் வரும். சுமதியை பார்க்கும்போதெல்லாம் நான் பேசுவேன், என்ன ஆண்டி, உங்கள் வீட்டில் எது சமைச்சாலும் நல்லா வாசனையாக இருக்குது. பக்கத்து வீட்டிலே இருக்கேனே நான், என்னைக்காவது எனக்கு கொடுத்துருக்கலாம்ல, நானும் சாப்பிடுவேன்லன்னு சுமதிக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அதுக்கு ஒன்றே சுமதி, அதுக்கு என்ன, ஒரு நாள் கண்டிப்பாக நான் சமைச்சு தரேன்னு சொன்னான். இவங்கள எல்லாருமே ரம்யா அம்மா ரம்யா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா இவங்க பொண்ணு பேர் ரம்யா. ஒரு நாள் அவங்க வீட்டுக்காருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்தது. அதனால் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் டேப்லெட் வாங்கினோம். இவங்க வீட்டிலேருந்து ரெடியாகி போயிட்டு இருந்தாங்க. நான் ஒன்று கேட்டேன், என்னம்மா ரம்யாம்மா, எங்கே அர்ஜென்ட்டாக போயின்னு இருக்கீங்கன்னு. கொஞ்சம் டேப்லெட்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அவருக்கு, அதான் கடைக்கு போகிறேன் அப்படின்னாங்க. அட, ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுங்க, நானே வாங்கிட்டு வரேன்னு. இல்லை, அது கொஞ்சம் கரெக்டாக வாங்கணும் அப்படின்னாங்க. அப்போ வாங்க, பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பைக்லேயே ரம்யா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தேன். மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ரீச் ஆனதும் இவங்க அந்த டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் ஒன்று இவங்களையே பார்த்துட்டு இருந்தேன். என்ன அழகாக இருக்காங்க, வயசான புருஷன், அவர்கிட்ட இவங்க எதிர்பார்த்ததெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்லேருந்து வெளியே வந்ததும் அங்கே இளநீர் கடை இருந்தது. இளநீர் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டாங்க. சாப்பிட்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் இளநீர் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் ஒன்றே ரம்யா அம்மா கிட்ட பேச ஆரம்பித்தேன். நீங்கள் ஆள் பார்க்குறதுக்கு இப்போ கூட எவ்வளோ அழகாக இருக்கீங்களே, என்ன ஃபேஸ் க்ரீம்லாம் ஏதாச்சும் போடுறீங்களான்னு கேட்டேன். ஐயோ இல்லைப்பா, நான் ஃபேஸ் க்ரீம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், இது நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, தினமும் நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போது இல்லை மாடி மேலே வரும்போதெல்லாம் நான் உங்களே பார்த்துன்னு இருப்பேன் தெரியுமா அப்படின்னு. ஏன் அப்படின்னாங்க. ஆமாம், எங்களை மாதிரி பசங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களை ரொம்பவே பிடிக்கும், அதுவும் நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு. உடனே அவங்க சிரிச்சுட்டு, சரி என் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கும் 46 வயசு ஆகுதுப்பா அப்படின்னாங்க. வயசெல்லாம் ஒரு வித்தியாசமே கிடையாது, ஆள் பார்க்க நல்லா இருக்கீங்க, என் மனசில் தோணுச்சு நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும், உள்ளவாப்பா, இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரலன்னா எப்படின்னாங்க. சரி, நான் போயிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்காருக்கும் ஒரு ஹாய் சொல்லலாமேன்னு சொல்லிட்டு போனேன். அவர் பெட்லேயே தான் ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்காரு. ஏன்னா ஏஜ் ஓவரு, ஹெல்த் இஷ்யூ எல்லாமே இருக்குது. இவங்க டேப்லெட் கொடுத்ததும் அவரும் டேப்லெட் சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டார். இவங்க ஒன்று, சரி வா, அவர் தூங்குறாரு, நம்ம இங்கே போய் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வந்து வராண்டாலேருந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் நான் சொல்ல ஆரம்பித்தேன், உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னு கேட்டாங்க. இல்லை, இன்னொரு பொண்ணு இருந்துச்சுன்னா நானே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன், ரம்யாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்களும் எவ்வளோ அழகாக இருக்கீங்களே, ஆனால் உங்கள் பொண்ணை விட நீங்கள் ரொம்ப அழகுன்னு ரம்யா அம்மாக்கில் சொல்ல ஆரம்பித்தேன். ரம்யா அம்மாவுக்கு இதெல்லாம் கேட்டதும் அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு வந்தேன். அடுத்த நாள் காலையில் ஒரு 42 வயசு இருக்கும். பார்க்குறதுக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி இருந்தார். அவர் இவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் வீட்டிலேருந்து வெளியே போனார். எனக்கு ஒரு சந்தேகம், என்னடா அது 2 மணி நேரம் இவர் என்ன தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்த நாளும் வந்தார். சரி, இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன்.
சரி அவங்க வீட்டு பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் பக்கம் போயிட்டு நிக்கலான்னு சொல்லிட்டு நானும் போய் இருந்தேன். அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாரி இருக்கிற ஆளும், இவங்களும் இருந்தாங்க. அத நானு பார்த்தேன். "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். இவங்க எதர்ச்சியா கடைக்கு போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் போய் அப்படியே போலாம். அப்படி யாருன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அவங்க கூடயே "எங்கம்மா? எங்க?" அப்படின்னேன். "இதோ பக்கத்தில இந்த கடைக்கு தான்" அப்படின்னாங்க. சரி அப்படியே போயிட்டுருக்கும்போது கேட்டேன். "ஆமா, காலையில ஒருத்தர் வந்தாரே, யாரும்மா அதுன்னு?" "அவரா? அவரு பிசியோதெரபி பண்ணுவாருப்பா. அவருக்கு ஹெல்த் இஷ்யூவா இருக்குல்ல என் ஹஸ்பண்டுக்கு. அவருக்கு பிசியோதெரபின்னாங்க." "பிசியோதெரபியா? அதாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியா இருந்து நானும் பேச ஆரம்பிச்சேன். "இல்ல அவரு வரும்போது நான் யாருன்னு பார்க்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். நான் பார்த்துட்டேன்" அப்படின்னேன். இவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அப்பதான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. "இல்ல, அவருக்கும் வயசாயிடுச்சுல்ல. எனக்கும் சில கடமைகள்லாம் இருக்குல்லப்பா. என்னதான் எனக்கு 46 வயசானாலும் நான் எதுவுமே நினைக்கக்கூடாதா? சொல்லு பார்ப்போம்" அப்படின்னாங்க. "ஆமா, இவங்க கூட நீங்க எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க?" அப்படின்னேன். ஒரு நாளு அவரோட கிளினிக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. அவரும் நீ சொல்ற மாரியே சொன்னாரு. "நீங்க பார்க்க அழகா இருக்கிறீங்க. என்னங்க?" அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கும் என்ன பண்றது? அந்த சமயத்துல எனக்கு சரின்னு தான் தோணுச்சு அப்படின்னாங்க. நான் உடனே அமைதியாவே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இவங்களுக்கு என்ன ஒரு கன்ஃப்யூஷன்னா, இந்த விஷயத்த நான் யார்கிட்டனா சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் வீட்ல இருக்கும்போது ரம்யா அம்மா வந்தாங்க. வந்ததும், "நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னாங்க. சொல்லுங்க" அப்படின்னேன். இவரு இந்த பிசியோதெரபிஸ்ட்டு வந்து போன விஷயம் யாருக்கும் சொல்ல வேணாம். ஏன்னா, என்னோட லைஃபு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னாங்க. "நான் ஏம்மா சொல்ல போறேன்? நான் எதுவும் சொல்ல மாட்டேன்" அப்படின்னேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, "நீ கூட தான் நான் அழகா இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு பேசுற. என்ன பண்றது? நீ பேச பேச என் மனசும் ஆசை வரும்ல" அப்படின்னாங்க. "வந்தா என்னங்க? சொல்ல வேண்டியது தானேன்னு." "சொன்னா நீ எது வேணா பண்ணுவியான்னு?" கேட்டாங்க. "பண்றதுக்கு தானே நான் இருக்கேம்மா. என்னம்மா இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னேன். அன்னைக்கு நாங்களும் இருக்க ஆரம்பிச்சோம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்தந்த வயசுல தான் ஆசைகளும், தேவைகளும் அதிகமா தேவைப்படும். அந்த சமயத்துல அவங்க லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வயசானவனா இருப்பாரு. இல்லன்னா எந்த விஷயத்துலயும் ஆர்வம் இல்லாம இருப்பாங்க. அந்த மாரி சமயத்துல பார்த்தீங்கன்னா, இவங்களோட மனநிலை ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என்னடா இது! சின்ன வயசு பசங்க மட்டும் தான் எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படணுமா? நம்மள மாரி ஆளுங்க அமைதியாவே இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்பாங்க. அந்த மாரி சமயத்துல நம்ம அவங்க கிட்ட அன்பாவும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாவும், அவங்களுக்கு தேவையான உதவிகளும் நம்ம பண்ணும்போது, அவங்களுக்கு நம்ம மேல ரொம்ப அக்கறை ஜாஸ்தியாகும். பரவாயில்லையே! இவன் நமக்கு நல்லாவே உதவி பண்றானே! நம்ம இவன் கூட கடைசி வரைக்கும் இருந்தா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல தான் இவங்களும் இருப்பாங்க. அந்த மாரி தான் ரம்யா அம்மாவும். அதுக்கப்புறம் நான் நினைக்கும்போதெல்லாம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். "அம்மா என்னம்மா அன்னைக்கு மட்டும் இருந்தீங்க, அதுக்கப்புறம் வரவே இல்ல" அப்படின்னு. அவங்க உடனே சொல்ல ஆரம்பிப்பாங்க. "நீ கூப்பிடலையே, நீ கூப்பிட்டா தானே நான் வரத்துக்கு" அப்படின்னாங்க. "அதுக்கு என்ன நான் கூப்பிடணுமா? நீங்களே வரலாம்ல" அப்படின்னு. 2 நாளைக்கு ஒரு தாட்டி வந்து இவங்க எனக்கு தேவையானதெல்லாம் இவங்க செஞ்சு குடுப்பாங்க. நம்ம இவங்க கிட்ட ரொம்ப அன்பாவும், அவங்களுக்கு நம்ம தேவையானது நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அவங்களும் நம்மள நல்லாவே பார்த்துக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.